ஹைஸ் வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ விலாக். இன்றைக்கி நான் விலாகில் வந்து கண்டிப்பாக இவ்வளோ அற்புதமான ஒரு சன்ரைஸோடு ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையாலுமே சன்ரைஸ் வேலையோட பக்காவாக இருக்குது. இன்றைக்கி நான் விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். உண்மையாலுமே உங்கள் ஊரில் இப்படி சன்ரைஸ் தெரியுமான்னு கேளுங்க. மோஸ்ட்லி டவுன் சைடு சிட்டி சைடெலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு ரொம்ப ஹைட்டாக வந்து சன்ரைஸ் கண்டிப்பாக நல்லா தெரியும். ஆனால் எங்கள் வீடு இருக்கிறது வந்து கொஞ்சம் மேடான பகுதி, அதாவது கிராமத்தில் இருக்கிறாங்க. கிராமத்துலேயும் வீடு வந்து ஒரு கரடுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மணல் மேடான பகுதி, அந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் உண்மையுமே சன்ரைஸ் ரொம்ப செம்மையாக வியூ. இப்படி வியூவில் நான் என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. ஆனால் என்னோடய மொபைல் கேமரா வந்து சரியாக அங்கே இருக்க அழகு வந்து என்னோடய கேமரா வந்து சரியாக கேப்சர் பண்ணுதான்னு தெரியல. பட் உண்மையாலுமே என்னால் நேரில் பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரீஃபண்ட் ஆயில் 6 லிட்ரு, பிரியாணி மசாலா 1. இல்லையா? சரி, வேறு ஏதாவது ஒரு எண்ணெய் கொடுங்க. 6 லிட்ரு எவ்வளோதா? 85. பிரியாணி மசாலா 1. இல்லையா இல்லையா பவுட்ரு இன்னும் கொஞ்சம் புண்ணு மாதிரி அது மாதிரி அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க. அவங்ககிட்ட அவங்க பார்த்து ஆள் கூட்டி அதுதான் பண்ணுறாங்க. குட்டி பேக்கிங் பண்ணுறீங்களா? ரீஃபண்ட் ஆயில் இல்லை, அதாவது என்னன்னு தெரில. இதுதான் என்ன மொத்தமாக 100 ரூபா. ரீஃபண்ட் ஆயில் இல்லைன்னாங்கம்மா. சரி, ஏதோ ஒரு எண்ணெய். இந்த தாத்தா கடலை சோறு, நமக்கு மட்டும் தக்காளி சோறா? ஆ, உன் துணி மட்டும் தான் துவைக்கிறியா? இல்லை, ஏன் துணி எதுக்கு துவைக்கிற? கீழே போட்டியா? ஏன் துணிலாம் நானே துவைச்சிக்கிறேன், நீ என்ன தான் துவைக்காத. நானே தான் துவைச்சிக்கிறேன். பசி என்ன பேல் கழுவ மாட்டேனே? ஒரு பேல் ஒரு அளவு கழுவிட்டேன், கழுவ மாட்டேனே விளக்கு மாற்ற போட்டு தேய்ச்சி தைச்சிருக்கிறேன். என்ன தனியா அழுக்க பாரு. எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு ஒரு சைடு. கசி கீழே சிந்தாமல் முத்து கசி மாடை பொழுதா எப்படி கசி படுக்கும்? எப்படி கசி மாடை பொழுதா படுக்கும்? கசி நான் க்ளீன் பண்ணிட்டேன் அந்த பேரில். ஆ, மே மாதம் இப்படி மழை பெய்யறதுக்கு மோடம் கட்டுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வருஷம்லாம் அடிக்கடிக்கு மோடம் கட்டுது. எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக குத்தேரிக்கு படுதாக்கு போடுறதும் எடுக்கிறதுமாவே இருக்கிறோம். படுதா நாங்கள் வந்து வெயில் விட்டால் கிழிஞ்சு போயிருக்கனால தான் அடிக்கடிக்கு எடுக்கிறோம். அது வந்து மழையில் நல்லாத மாதிரி அதுக்கு ஏதோ பண்ணணும். பட் இருந்தாலும் பின்னாடி செமையாக இருக்குது நேச்சரே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதாவது 5 நிமிஷம் பார்த்தேன், அப்போ எடுக்கல. இப்போ இன்னும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்படியே சூரியன் நடுவில் அப்படியே வெளிச்சு மட்டும் அப்படியே இறங்குற மாதிரி கீழே அந்த மேகம் மறைச்சி, சூரியனை மேகம் மறைச்சிச்சு, வெளிச்சு மட்டும் கீழே இறங்குச்சு. செமையாக இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கே பார்த்தா தெரியும்ல, ரொம்ப செமையாக இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் அழகு கிராமத்து சைடு கிடைக்கும் தான், வேறு லெவலில் இருக்குது. இன்னத்தையும் கிளம்பிக்கிட்டேன். அந்த வேறு வாழைக்காய் விறகு கட்டுருவா. நானும் வரட்டா? நான் வேறு அந்த வாழை மரத்தை எடுத்து வாழைக்காய் வேறு எடுத்து போகணும். குறுத்து வர வரைக்கும் சொன்னாங்க. இப்போ விறகு எடுக்க போகிறேன், பார்த்துடுமா. சாமி அங்கே பாரு, சூரியனை பாரு. அம்மா அங்கே பாருமா, பா செமையாகுதுமா. மயிரை கொடுத்து எடுத்துட்டு வந்தேன் நானும். சீக்கிரமா வைக்கணுமே.
எது சரி அப்போ நான் போட்டேன். உருத்தி அங்கே வைக்கணும், வாழைக்காயும் அங்கே கொண்டு போய் வைக்கணும். உங்கள் வாத்தியார் ஒன்று பார்த்துட்டு போனார். யார்? பாலமுருகன். காலையிலையா? இப்போ பார்க்கலையே. சரிம்மா லேட் ஆயிரும், நீ போயிட்டே இருக்கிறியா? வந்துடுற. எங்கே போகிற? அங்கே தான் ராஜகுமார் கேட்டேன். இது பட்ட செம்பாய் கேட்டேன். சரி பார்த்து போ, கீரை கண்ணை திறந்து பார்த்து போ, பாம்பு பூச்சிலாம் இருக்கும். நான் இதெல்லாம் உழிச்சு கொண்டு போய் காட்டில் அட்டக்கொட்டாய் டெஸ்ட் வந்துடுறேன். வாழைக்காய் எல்லாத்தையும். அவ்வளோதான், முக்கால்வாசி ஒழிச்சாச்சு. ஒழிச்சிட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டாயில் வச்சுட்டு போய் அம்மாவுக்கு விரவு எடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்கள் காலத்தில் இருக்கிறது வந்து பாம்பு இல்லை, இதுதான் வாழை குருத்து. இது வந்து இந்த காலை சந்தைக்கு போகும்போது கொண்டு போயிடுவார். அவங்க வந்து வாங்கிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. டவுன் சைடு இருக்கிறீங்களா மோஸ்ட்டாக வாங்கிக்குவாங்க. அதான் வாழைக்காயும் குருத்து கொண்டாந்து வச்சுக்கணும் பாரு. குருத்து குருத்து கொத்தனாய் சந்தைக்கா உடல் எங்க ஆகிட்டா? மா நான் கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு வரங்காட்டி நீ வந்துட்டியா? சின்ன கொண்டாட்டா? நான் கொண்டாடுறேன். ஏன் விர வெட்டிட்டு பேச மாட்டாங்க? தான் செய்வாங்க. அதை எடுத்து சொல்லுவதில்ல. சோப்பா கேஸுக்கு பற்றாக்குறை. கேஸ் இருந்தாலும் இல்லைன்னா நீ எப்பயும் வர எடுத்துகிட்டு தான் இருக்கிற. மா இப்போ அந்த விரவில் என்ன பண்ணுறாங்க? சும்மா தானே போவோம். இதான் ஆ இது வேற குச்சிக்கு போனவருக்கு எழுதி வச்சது. ஆ அப்புறம் ராஜகுமாரன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலாம்ல? ராஜகுமாரன் இல்லை, ஆ ராஜகுமாரன் அள்ளி வச்சு முளைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த காடு மஞ்சள் வைக்கிறாராம். இருட்டே கட்டி பேசுவோம். எரிய விட்டுறாதுன்னு சொல்லி. எவ்வளோ இருக்கும் அது விட்டு? அப்புறம் என்ன கேட்டால் அப்புறம் அள்ளிட்டு போக சொல்லுவார். அள்ளிட்டு போனான்னு சொல்ல மாட்டார். அவர்கிட்ட சொல்லி வைக்கணும். சேவ் பண்ணு. இந்த நல்லா இருக்குதா? இந்த வாரம் தான் முடி வெட்டனதே நல்லா இருக்குது. மாடு திட்டா அதெல்லாம் யாருமே எட்டு போக மாட்டாங்க. நீ தான் போய் எட்டு போகணும். வண்டி போயிடுச்சா? என்ன போகல. நீ சொல்லிட்டு வந்தியா? நீ எடுக்கணும். நீ நம்ம நான் தான் விரவை எடுத்து வரணும் வந்தேன். அப்புறம் நீ பாதியில் கட்டிட்டு வந்துட்டேன். சரி கொடு, கொஞ்சம் கொண்டு நான் கொண்டானேன். குடும்பம் அது கீழே நான் மாட்டு தட்ட சொல்கிறேன். அது இன்னும் போயிருக்க மாட்டாங்க. வெயிட்டா இல்லை? வெயிட்டா இல்லையா? கம்மி தான். கௌசிக்கு என்ன காலேஜ்? 2 வாரம். மழை ஆனால் வருது, வரல. வரும் ஆனால் வராது. ஜூன் 16 இப்போ கணக்கு ஆகிட்ட கொண்டு போகணும். இல்லைம்மா நான் கடைக்கு போகல. கடை இருந்துச்சா பார்த்தியா? பார்க்கலையே. பாப்பா சொன்னான் கொண்டு போய் அளவு ஜாக்கிட்டு அதுவும் கொடுத்துட்டு வந்துடுறான், அம்மா கொடுக்க சொன்னிச்சுன்னு சொன்னான். கவலை மூட்டுக்கு நாளைக்கு பவுன் போடுறது. என்னைக்கு ஐ வீட்டு ஃபங்க்ஷனு? சரி சரி. அவகிட்ட என்னது? ஒரே நாள் காசு கொடுத்தா உடனே தைச்சு கொடுத்துருவாங்களா? ஓரமாக போ, ஓரமாக போ. இன்னொரு வண்டி வருது. அம்மா ஆ ஆ அது அப்போ 20-30 வருஷம் இருக்குமா? செதுக்குன்னு வெட்டணுது கொஞ்ச நேரம் ஆகணும். வெட்டு வாங்கணும், எந்திரிச்சு வாங்கணும், கட்டிக்கிட்டு போகிறோம். வெட்டணும்னு போகிறோம் கத்திக்கிட்டு. அப்போலாம் கேஸ் கொடுக்கலையாம்மா போலீஸ் கேஸ்? ஏடா அவனும் சாவல ஒன்றும் வெட்டல.
தேங்காய் கேட்டதுக்கு நாட்டு மாடை சும்மா கத்திக்கிட்டே தான் இது. அதான் அம்மா அதை போட்டுக்கிறேன்னுச்சு. மேத்தை பார்த்து உங்களுக்கு குதிரை மாதிரி இருந்துச்சா? போயிடுச்சு. இப்போ காத்தடிச்சு போயிடுச்சு. அப்படியே குதிரை மாதிரி இருந்துச்சு. நானே எடுத்து போட்டிருப்பேன். ஆயா எடுத்து போட சொன்னிச்சு. ஆ அம்மா முட்டிக்குது பேர் போகுது. போடு போடு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து அடுப்பில் தான் சாப்பாடு செய்வோம். கேஸ் வைக்கிறதோட அடுப்பில் வச்சா சீக்கிரமாக தரும். அது இல்லாமல் கேஸ் மிச்சம். அதுக்கப்புறம் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில், அதாவது இப்போ இருக்க ரீசெண்ட் டேஸில் வந்து கேஸும் மோஸ்ட்டாக கிடைக்கிறதில்ல. எங்கள் அம்மா மோஸ்ட்டாக எப்பயுமே வந்து சாப்பாடெலாம் வந்து அடுப்பில் தான் செய்வாங்க. அப்புறமேட்டுக்கு குழம்பு மட்டும்தான் வந்து இது கேஸில் செய்வாங்க. ஈவினிங் டைமில் வந்து சித்தி வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பாடு குழம்பு ரெண்டுமே செஞ்சுருவாங்க. ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து அவங்களும் அடுப்பில் தான் செய்கிறாங்க. ஏன்னா என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கேஸ் வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. அதாவது கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதனால் வேறு தான் செஞ்சாகணும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வேறு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கேஸ்லாம் ரேராக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அது யூஸ் பண்ணுவோம். டீலாம் கேஸில் தான் வச்சு ஆகணும். எனிவே அதாவது உங்கள் சிட்டி சைடு, அதாவது நீங்களாம் சிட்டி சைட்லேருந்து வீடியோ பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கேஸோட பற்றாக்குறை எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.